ஜனாதிபதி ஆகியிருக்கிறதே பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண். என்ன செஞ்சாலும் நன்றி இருக்காது. சமூகம் சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க. சமூகத்துல குறைகள் இல்லைன்னு நாங்களும் சொல்லல, குறைகள் நிறைய இருக்கு. ஆனாலும் பெண் குழந்தைகளுக்கு சில சலுகைகள் இருக்கு வீட்டுல. அதான் எங்க அணியில சொல்றோம். கல்வியை பத்தி எல்லாம் அவங்க ரொம்ப சொன்னாங்க. பெண்களின் சதவீதம் ஆண்களுக்கு நிகராக. நீங்க ஒரு காலத்துல ஆண்கள் கல்லூரின்னு தனியா இருந்தது, பெண்கள் கல்லூரி பள்ளின்னு தனியா இருந்தது. பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஆண்கள் கல்லூரியில எல்லாம் பெண்களை சேர்த்தாங்க. பெண்கள் கல்லூரியில ஆண்கள் கிடையாது, உள்ள விட மாட்டாங்க. இன்னமும் கிடையாது. பெண்களுக்கு தனியாவும் கல்லூரி இருக்கு, பள்ளி இருக்கு. போதா குறைக்கு ஆண்கள் கல்லூரியிலையும் போய் படிக்கலாம். இப்ப யாருக்குமா ஜாஸ்தி சலுகை இருக்கு? நான் இங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேங்க, உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அல்லது நீங்க எந்த வீட்டுக்கு வளர்ந்த +2 10th படிக்கிற பிள்ளைங்க அவங்க போய் யாருக்காவது ஏதாவது ரசம் வைக்க தெரியுமான்னு கேளுங்க. யாருக்குமா சமைக்க தெரியும்? பயலுங்க தான் இப்ப நல்லா சமைக்கிறாங்க, அருமையா சமைக்கிறாங்க. சேஷாத்திரியெல்லாம் பாதி நேரம் அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தெரிஞ்சதானே சொல்ல முடியும். நிறைய இந்த மாதிரி சார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பையன் போறான், பெண்களே போறது இல்லையா? பீஸ்ட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாரதி மேடமே போயிட்டு வந்தாங்க. தனியா போல, குடும்பமா போனாங்க. ஏன்னா டிக்கெட் வாங்கி கொடுத்தது நான் தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பெண்கள் போக வழி இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மெய்ய சொல்லி பழகுங்கம்மா. நிறைய கேள்விகள். அதான் அது நடுவில் இருக்கிறாங்களே அந்த அம்மா. ஆண் மேகம், பெண் பட்டம், ஆண் சோகம், பெண் போடுறதுதான் சட்டம். நான் வேடிக்கைக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன் சொல்றது ஜெயிக்குமா, பொண்ணு சொல்றது ஜெயிக்குமா? என்ன முடிஞ்சு போச்சு. பையன் கத்துவான் அப்படின்னு, பொண்ணு சொல்றது நீ சொல்றாங்க, நீ சொல்லு. அவன் ஒண்ணு அழுது சாதிப்பா, அல்லது அமைதியா இருந்து சாதிப்பா. பையன் கத்துவானே தவிர சத்து இருக்க. கடைசியில சாதிக்கிறது பூரா பெண்ணா இருக்கும். அவ சொல்றதா நடக்கும். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க வீட்டுல போய் யோசிக்கணும். இது தெய்வானை ரொம்ப நல்லா பேசிட்டு விதவிதமாக ஆண்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுகிறார்கள். இளைஞர்கள், சின்ன பையன்கள். நீங்க பையன் வெட்டுறது நிறைய இருக்குங்க, விதவிதமா வளர்க்கிறான். பள்ளிக்கூடம் வரைக்கும் அவனுக்கு அனுமதி இருக்கு. அங்க போனா ஹெட் மாஸ்டர் கத்திரிக்கோளோட இருக்காரு. அப்பா என்னடான்னு கேட்கிறாரு, நீ தேவையில்லப்பா, அந்த ஹெட் மாஸ்டர் மோசம். கவிதா ஜவஹர் வந்து ரொம்ப ரைமிங்கா பேசுறாங்க. பையன் முட்டை சாப்பிடணும்னா அம்மா போய் நாமக்கல்ல வாங்கிட்டு வருமா. ராஜபாளையத்துல இருந்து கிளம்பி மொத்த முட்டைக்காக நாமக்கல் வரைக்கும் போய் ஒரு அரை நாள் பயணம் பண்ணி வாங்கிட்டு வரும். பொண்ணு, ஏமா எல்லா முட்டையும் நாமக்கல்ல இருந்தாமா வருது. இப்படி பேசியே எங்களை ஒப்பேத்துறது முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க சார், காமன்வெல்த் கேம்ஸ்ல பெண் விளையாடி PV சிந்து அவர்கள் கோல்டு வாங்கியிருக்காங்க. சதுரங்கத்துல பெண்கள் இல்லைன்னா வீட்டுல உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு விளையாடணும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். விளையாட்டு பெண்களுக்கு தாமா. கவிதா வந்து சில உண்மைகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தை பிறந்தா அந்த வீட்டு கதவு 40 நாள் அடுமா. நீங்க எல்லாம் நம்புறீங்களா? 40 நாள் அழுது. அதாவது பரவாயில்லைங்க, ஒரு பையன் பிறந்துட்டானா அந்த வீட்டு நாய் சொல்லுமா, நம்ம கூட சேர்ந்து சுத்துறதுக்கு ஒரு பையன் பிறந்துட்டாங்க. அதாவது அந்த வீட்டுல அந்த பையனுக்கு என்ன மரியாதைன்னா, நாய் மாதிரி அவன் இருக்கான்றத ஒரு செய்தி மட்டும் சொல்றேங்க. தலைமுறைகள் மாறும்போது பெண் பிள்ளைகள் மீதான மதிப்பீடுகள் மாறுகிறது. ஒண்ணு, சமூகத்தை நினைச்சு பயப்படுறது இல்லைன்னு, அது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு இந்த உயரங்களை தர வேண்டும் என்ற ஆசை பெருகி இருக்கிறது. நானும் பாரதி மேடமும் ஒரு முறை இங்க இருந்து வெளிநாட்டு பயணம் போகும்போது ஒரு பொண்ணு எங்களோட பயணம் பண்ணாங்க, சின்ன பொண்ணு.
அது போல முதல் முறையாக அமெரிக்கா வரைக்கும் போறாங்க, தனியா போறாங்க. எங்களை விமானத்துல தான் பார்த்துக்கிறாங்க. அந்த ஊர் எப்படின்னு எங்களுக்கே தெரியாது. தனியாக முதல் முறையாக ஹூஸ்டனுக்கு போய் ஒரு கம்பெனில சேர போன பொண்ணு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு சீனாக்காரனை கூட்டிக்கிட்டு பட்டிமன்றம் நடத்த இடத்துக்கு வந்தாங்களா இல்லையா? முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போகிற பெண் தான் இருக்கிற இடத்துல போய் செட்டில் ஆகல. பட்டிமன்றம் எங்க நடக்குதுன்னு போய் இறங்கின ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள தேடி வந்தாங்கன்னா, இன்றைய பெண்கள் எதையும் சமாளிக்கிற திறமை உள்ள பிள்ளைகளாக வளர்க்கப்படுகிறார்கள். ஒரு செய்தி எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய செய்தி. சிக்ரின்னு ஒரு நிறுவனம் இருக்கு காரைக்குடியில. அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் ஜெனரலாக வந்திருக்கிறவங்க பேரு கலைச்செல்வி நல்லதம்பி. 80 ஆண்டு சிக்ரி வரலாற்றுல முதல் முறையாக டைரக்டர் ஜெனரலாக ஒரு பெண் வந்திருக்கிறார் என்பது ரொம்ப பெருமை. அவங்க ஒன்றும் பெரிய நகரத்துல பிறந்தவங்க இல்ல. திருநெல்வேலியில விக்ரமசிங்கபுரம்ன்ற ஒரு சாதாரண ஊர்ல பிறந்து அரசு பள்ளி கல்லூரியில படிச்சவங்க. இத்தனை பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறார்கள்னா என்ன காரணம்னு விசாரிக்கிறாங்க. பேட்டியில சொல்றாங்க, அவங்க அப்பா ஒரு ஆசிரியர். அவர் தன் பிள்ளையை, மகளை பையனை போல் வளர்த்தார். அதனால் இன்றைக்கு இத்தனை உயரங்களை தொற்றுகிறார்கள். அப்படின்னா பையனை போல் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர் இன்றைக்கு இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு பெண்கள் சொந்த காலில் நிற்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது என்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்துதான் வளர்க்கிறார்கள். நாட்டுக்குள்ள சில நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள் அவள்தான் முடிவெடுக்கிறாள், அவள்தான் சொத்து. அதனால் பெரிதும் சுதந்திரமாக இருப்பது மகளே என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியோர்களே, என்ன